ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் R is equal to V by I. அவ்வளோதான். இந்த ஒரு ஃபார்ம் அப்படியே அவங்க வச்சுக்கோங்க. R is equal to V by I. இது எங்கேருந்து வந்துச்சு நமக்கு தெரியும், ஃப்ரம் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாலேருந்து நமக்கு என்ன ஃபார்முலா கிடச்சிச்சு, V is equal to IR. ஸோ இதுலேருந்து R is equal to V by I அப்படின்னு நம்ம கொண்டு வரோம், சரிங்களா. ஸோ R be the resistance, V be the potential. ஸோ Vங்கிறது நம்ம potential அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் I be the கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அப்போ இது எப்படி நம்ம வந்து இப்போ டெஃபினிஷனாக எழுதலாம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ரேஷியோ ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டு த கரண்ட், சரிங்களா. பொட்டன்ஷியலுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ வேல்யூ, தகவு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அந்த ரேஷியோ வேல்யூ தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, கரண்ட்டை கட் டவுன் பண்ணுறது, சரிங்களா. கரண்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது, இல்லை நம்ம அதை கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டிவைஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய சர்க்கியூட் சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ரெசிஸ்டன்ஸோட சர்க்கியூட் சிம்பிள். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருந்தால் நம்ம எப்படி வந்து நம்ம வண்டியை ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறது ஸ்லோ பண்ணுறோம், அது மாதிரியே கரண்ட் ரொம்ப அதிகமாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி அந்த கரண்டோட வேல்யூவை நம்ம கம்மி பண்ணலாம், சரிங்களா. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்க்கியூட் சிம்பிள், ஓகேவா. ஸோ SI யூனிட். ஸோ யூனிட் நம்ம என்ன படித்தோம், ஓம்ஸ்லாலேருந்து தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு. ஸோ அதோட SI யூனிட்டு ஓம் தான், சரிங்களா. ஸோ SI யூனிட் வந்து நம்ம ஓம் அப்படின்னு சொல்லுவோம் ரெசிஸ்டன்ஸ்க்கு. அந்த ஓமோடைய சிம்பிள் இது, சரிங்களா. அப்போ அந்த ஓம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஓம்னு எழுதிக்கலாம், இல்லை இந்த சிம்பிளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், நல்லா பார்த்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.